திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணிகள் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகம் வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றத்தை இன்றைக்கு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிடும். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தொழிலாளர் வரை அண்ணா திமுக ஆட்சியில் திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி அதனால் மக்கள் பலன் பெற்றாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சியில் துரைமுருகன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு? வாக்காளர் பட்டியல் திருத்தம், இபிஎஸ் வாய் திறக்காது ஏன்? வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையை அபகரிக்க நிற்கின்றார்கள். முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன்? போலி வாக்காளரை சேர்த்து பாஜக துணை போகும் அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்வோம் அப்படின்னு யாரு? துரைமுருகன். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 86 வயசு இருக்கும். 86 வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார். உண்மையிலேயே ஆட்சியில் இருப்பது யார்? ஆட்சியில் இருக்கிறார் திமுக தானே ஆட்சியில் இருக்குது. எங்க சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் தானே முதலமைச்சர், துரைமுருகன் தானே அமைச்சர். இப்ப யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? திமுக தான் அதிகாரம் இருக்குது. அவர்களுடைய கீழ்தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை அதிகாரிகள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த இருக்கிற அறிக்கை விட்ட அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்படி நாமளாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சோமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்துடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்து விட்டது. அதெல்லாம் தான் மடைமாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திரு துரைமுருகன் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் தான் போலி வாக்காளரை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இது ஆதாரத்தோட பேசுறேன். உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும். நான் அவர் வயதில் மூத்தவர், நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் தவறான அவதூறான கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன தொகுதி? ஆர்கே நகர் தொகுதி. சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி. அதுல மட்டுங்க 27,779 வாக்கு நீக்கி இருக்கிறோம். கோர்ட்ல போட்டு பல முறை நாங்க நீதிமன்றத்தில் நாடி நாங்க பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரத்தில் புகார் கொடுத்தோம். சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம். கண்டுக்கவே இல்லை. போலி வாக்காளர் நீக்கவே இல்லை. ஒரு தொகுதியில நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி 27,779 பேர் நீக்கி இருக்கிறோம். நீங்க பேசலாமா? ஒரு தொகுதியிலங்க, ஒரு தொகுதியில 27,779 எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்காளர் சேர்க்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். எல்லாம் நாங்க ரெக்கார்டோட வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோட பேசுறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெரம்பலூர் தொகுதி, அங்க இருக்கிற தொகுதி இரண்டாவது, அங்கே தொகுதி பேருங்க
என்ன தொகுதி? எங்க இருக்கான தொகுதி? அது வேறங்க, அது வேற. இது ஆர்கே நகர் தொகுதி. பெரம்பூர் தொகுதியில 12,085 வாக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் முறையீட சேர்க்கப்பட்டிருக்கு புகார் சொல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அதே போல டி நகர் சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகளை சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது. இது உண்மைதானே? இது ரெக்கார்டோட கொடுக்கிறோம். இது ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடா போய் போலி வாக்காளரை நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு வீடா சென்று போலி வாக்காளர்கள் இன்றைக்கு பெரம்பூர்லையும் இன்றைக்கு ஆர்கே நகர்லையும் இன்றைக்கு நீக்கப்படுகிற சூழ்நிலை வந்திருக்குது. பெரம்பூர்ல வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆர்கே நகர்ல இன்றைக்கு 27,779 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா இது திமுக பித்தலாட்டம் தானே? நீ திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால வேறு வழி இல்லாம 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி படு தோல்வி அடையும். அதற்காகத்தான் இப்படி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு தவறான செய்தியை இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. உண்மை நிலை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள்தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதிலே மும்முரமா இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அண்மையில் ஒரு வருஷத்துக்கு முந்தி சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட முயன்ற ஒருவரை துரத்தி போய் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச்சார் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவலத்தில் ஒப்படைச்சோம். யாரு ஒப்படைச்சவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. கள்ள ஓட்டு போட வெளியில் இருக்கிறாங்க. எப்படி பாருங்க, கள்ள ஓட்டு போட முயன்றவரை பிடித்து கொடுத்தவர் ஜெயிலில் இருக்கிறாரு, கள்ள ஓட்டு போட்டு முயன்றவர் வெளியில் இருக்கார். அவர் பல வழக்குகள் சம்பந்தப்பட்டார். இப்படி இருக்கிற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை கிடையாது, யோக்கியது கிடையாது. அது மட்டும் இல்ல, இதே போல அம்மா இருக்கின்ற பொழுது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அப்ப ஆளுங்கட்சியா திமுக இருந்தது. 1.5 மணி நேரத்தில் 1200 ஓட்டை பதிவு செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போய் புகார் செஞ்சோம். அதனால நீதிமன்றம் விசாரிச்சு இப்படி 1.5 மணி நேரத்தில் எப்படி 1200 ஓட்டு பதிவாகும் என்று விசாரிக்கப்பட்டு அப்பொழுது இந்த முறையீடாக சென்னை மாநகரத்திலே நடைபெற்ற அந்த மாநகராட்சி பல டிவிஷன்ல இருக்கின்ற அந்த வாக்குச்சாவடிகள் முறையீடாக நடைபெற்றதெல்லாம் ரத்து செஞ்சாங்க. இதெல்லாம் திமுக வரலாறு. அது மட்டும் இல்ல, ஒரு ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கின்ற போது கூட்டுறவு சங்க தேர்தல் நடந்தாங்க. கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெற்றது. அந்த கூட்டுறவு சங்க தேர்தலில் முறைகேடாக நடைபெற்றது என்று பல இடத்துல புகார் வந்ததின் எதிர்வழியாக திமுகவே தேர்தல் நடத்தி இவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த அரசாங்கமே, திமுக அரசாங்கமே அந்த கூட்டுறவு தேர்தல் முறைகேடாக நடைபெற்றது என்று ரத்து செய்தது. அப்படின்னா இவர்கள் எங்களை பேச்சு பேசுவதற்கு அருகதை இருக்குதா? அது மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் இல்லாத துறையே இல்லை. எங்கேயாவது பணம் கொடுக்காத காரியம் நடக்குதுங்களா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். உண்மைதானே? எதற்கு எடுத்தாலும் பணம் தான். இந்த ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இது சரியா நடக்குது. இதற்கு நோபல் பரிசு கொடுக்கலன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுத்தா சரியா இருக்கும். வேற என்ன செஞ்சாங்க? 4 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க? சிந்திச்சு பாருங்க. இவர்கள் கொள்ளையடிக்கிறது தானே மிச்சம். இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் 6000 கடைகள் இருக்குது. சுமார் இந்த 6000 கடையில் யாரும் டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க. நம்ம ஆளுங்களாம் வேண்டாம்.
தப்பு. அதனால இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா விலை அதிகமா வாங்குறாங்க. அதை கேட்டா அங்க இருக்கின்ற சேல்ஸ்மேன் சொல்றாரு, இது மேலிடத்திலிருந்து உத்தரவு, நாங்க ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலா வாங்கித்தான் ஆகணும். அவர் கட்டாயப்படுத்தி அந்த பாட்டில் வாங்கின்றவருக்கு, இந்த மது பாட்டில் வாங்கிறவர்கிட்ட 10 ரூபா கூடுதல் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 1.5 கோடி பாட்டில் விற்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த மதுக்கடையில் மூலமாக, இந்த மது பாட்டில் விற்பனை மூலமாக இன்றைக்கு மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல சுமார் 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது ஒரு மந்திரி இருந்தார், யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? 10 ரூபா மந்திரி, பேரு 10 ரூபா மந்திரி. யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர் 10 ரூபா மந்திரின்னு மக்களே பேர் வச்சுட்டாங்க. 10 ரூபாய்னா உடனே பேர் சொல்லுவாங்க. எந்த மந்திரி பேர் தெரியுதா தெரியலையோ, 10 ரூபாய்ன்னு சொன்னா உடனடியா தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரவையில் யார் பேர் சொன்னா கரெக்டா 10 ரூபாய்ன்னு சொன்னா யார் பேரை குறிப்பிடுனா செந்தில் பாலாஜி சரியா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 50 மாத காலம் உருண்டோடி விட்டது. நான் பல முறை ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்திருக்கிறேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன், சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கிறேன். போதைப் பொருள் கட்டுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கு எளிதாக மக்களுக்கு கிடைத்திட்டு இருக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டு திமுக ஆட்சி ஏற்பட்டு அமைந்து ஒரே ஆண்டுக்கு பிறகு இதை எல்லாம் தெரிவித்தேன். எல்லா பகுதியிலும் நான் குறிப்பிட்டேன், எல்லா மீட்டிங்கிலும் நான் சொன்னேன். ஆனா இவர்கள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. இப்பொழுது இந்த போதை ஆசாமியால் எங்கு பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல், பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படித்தானே இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க பத்திரிகையில பாருங்க, ஊடகத்தில் பாருங்க, இந்த செய்தி தான் வெளியே வருது, வேற எந்த செய்தியும் கிடையாது. ஆக இந்த போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விலகி கொண்டிருக்கின்றது. ஆக இந்த ஆட்சியாளர்களால் இது கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா 2020ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு என்று கருதுகிறேன், அப்ப காவல்துறை மானிய கோரிக்கை வந்தது. திரு ஸ்டாலின் தான் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார். அப்பொழுது அவர் அந்த மானிய கோரிக்கையுடைய புத்தகத்தை எல்லா சட்டமன்றத்துக்கு கொடுத்தார். அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 20வது பக்கம் என்று கருதுகிறேன், 2வது பேரலாவில் சொல்றாரு. அவர் குறிப்பிட்டது, அவர் இருந்து இலாக்கா, அவரால் அங்கே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மானிய கோரிக்கை புத்தகத்தில் பள்ளிக்கு அருகில், கல்லூரிக்கு அருகில் 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டறியப்பட்டது. பள்ளிக்கு அருகில், கல்லூரிக்கு அருகில் 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டது 148 பேர். கைது செய்யப்பட்டு 148. மற்றவெல்லாம் யாரு? கஞ்சா வச்சிருந்தா குற்றம் தானே. கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்ன பிறகு அவர்களை கைது செய்ய வேண்டியதான முறை, அதான சட்டம் சொல்லுது. மற்றவெல்லாம் திமுக காரன். அப்புறம் எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? நான் திருப்பி கேட்டேன், ஏங்க கண்டுபிடிச்சது 2348 பேர்னு நீங்களே கொள்கை குறிப்பில் கொடுத்திருக்கிறீங்க, கண்டுபிடிக்கப்பட்டது, அரசு பண்ணப்பட்டது, கைது செய்யப்பட்டது 148 பேர்னா எஞ்சி இவர்கள் என்ன செய்தீங்கன்னா பதிலே காணும், பதிலே சொல்லல. ஏன்னா திரு ஸ்டாலின் தெளிவா சொல்றார், அவருடைய கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரரால் என்ன நடக்குமோ என்று பதறி போய் கண் விழிக்கிறார். யாரு? ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியுடைய தலைவர். இப்படி இருந்தா நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? இப்படிதான் நாடு இருக்கும். நாம சொல்லல, அவர் சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன். இப்படிப்பட்ட ஆட்சியாளர் ஆள வேண்டுமா தமிழகத்தில்? அவருடைய கட்சிக்காரரை அவர் கட்டுப்படுத்த முடியலன்னா நாட்டு மக்களிடையே இருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படி இந்த முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியும்? திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் புடிச்சு கோர வச்சிருக்கிறார்.
எந்த கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்தில் பதிலே கிடையாது. மீறி ஒரு முறை நான் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசிட்டீங்க, எனக்கு முடியல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், நான் போய் நிறைய நீங்க பேசுறதுக்காக குறிப்பெடுக்கணுங்கிறாரு ஒரு முதலமைச்சர். நான் இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்ளு வந்துட்டேன். வேற என்ன பேச முடியும்? 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுறாங்கன்னா இந்த ஆட்சியில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்குது, அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன். ஆக இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அமர்ந்திலிருந்து இன்று வரை மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் பார்க்கிறோம். எல்லா தரப்புகளும் போராடுறாங்க. ஆசியில் ஒரு பக்கம் போராடுறாங்க, அதே போல செவிலியில் ஒரு பக்கம் போராடுறாங்க, விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராடுறாங்க. தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஆனா முதலமைச்சர் அதை பற்றி எல்லாம் கவலையே படுறது கிடையாது. அவர் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பதவி வேணும், அதிகாரம் வேணும், அதுதான் இன்றைய முதலமைச்சருடைய பார்வை. வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். மீறி கேட்டா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே இதுவரை இல்லாத ஆட்சி கொடுக்கிறோம். இந்தியாவிலேயே ஒரு சூப்பர் முதலமைச்சர் இருக்குன்னா அவருடைய அமைச்சர்கள் தூக்கி வச்சு பேசுறாங்க. எதுல சூப்பர் முதலமைச்சர்? கடன் வாங்குதல சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதலிடம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 4,38,000 கோடி கடன் வாங்கி இன்னும் அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு இருக்குது, இன்னும் 1,00,000 கோடி கடன் வாங்கினா 5,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இந்த கடனை எப்படி அடைக்கிறது? சிந்திச்சு பாருங்க. எல்லாம் நீங்க சிந்திச்சுட்டு போங்க, வீடு வரைக்கும் சிந்திச்சுட்டு போகணும். எல்லாம் வரி போட்டு தான் இந்த கடனை உங்க மூலமா வசூல் பண்ணி தான் கடனை கட்ட வேணும். கடன் கொடுத்த விடுவாங்களா? இப்போ நீங்க ஒரு வீட்டு கடன் வாங்குறீங்க, வீட்டு கடன் வாங்கும் போது சரியா டியூ கட்டலைன்னா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் வைப்பாங்க. 4வது மாசம் வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டு போயிடுவாங்கல்ல. அப்படிதான் நடக்குது. ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை இருசக்கர வாகனம் வாங்குறீங்க, நீங்க லோன் போட்டு வாங்குவீங்க. அப்ப ஒரு 2 மாசம் 3 மாசம் லோன் கட்டலைன்னா, அந்த டியூ கட்டலைன்னா விட்டுப்பாங்க. அப்புறம் 4வது மாசம் பைக் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் நடக்குது. அதே மாதிரி அரசாங்கம் அப்படித்தான். ஒரு நாளைக்கு திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க போகுது. கடன் வாங்கினதுக்கு அடமானம் வைக்க போகுது, வேற வழி இல்ல. அப்ப பணம் கொடுத்தவெல்லாம் நம்ம அடமானம் வச்சுட்டா அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைப்பான். அப்படிப்பட்ட காலம் வந்தாலும் வந்துடும். ஏன்னா இவ்வளவு கடன் வாங்கினா இது எப்படி திருப்பி செலுத்த முடியும்? ஆட்சிக்கு வருவதற்கு முன்ன என்ன சொன்னாங்க? இதே முதலமைச்சர் சொல்லாரு. நான் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அப்பொழுது பேசினார், தமிழகத்தில் இருக்கின்ற கடனை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை படிப்படியாக குறைக்கப்படும், அதற்கு நிபுணர் குழு அமைக்கப்படும், நிபுணர் குழுல இடம்பெற்றவர்கள் அந்த கடனெல்லாம் ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுத்து வருவாயை பெருக்கி கடனை சீர் செய்யப்படும். அதுக்காக நிபுணர் குழு அமைச்சாங்க. கடன் வாங்குறதுக்கு தான் நிபுணர் குழு அமைச்சாங்கன்னு இப்பதான் தெரியுது. கடனை அடைப்பதற்காக அவர் நிபுணர் குழுவை அமைக்கல, கடன் எப்படி வாங்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த நிபுணர் குழு அமைத்ததாக நம்முடைய பார்வைக்கு தெரியுது. இப்ப 5,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இன்றைக்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கடனால இயக்கிட்டாங்க. இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, கடன் வாங்கிட்டார் என்று சொல்கிறாரே. தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி பாருங்க 11.19. இது மாறி மாறி வரும். இந்த புள்ளி வரம் மாறி மாறி வரும். இந்த புள்ளி வரமா நமக்கு கடனை கட்ட போகுது. உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போதா? இந்த புள்ளி வரும் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது வருமானம் உயர்ந்திருக்கு திமுக ஆட்சியில்? நான் இன்னைக்கு அங்க சிவகாசியில இந்த பட்டாசு தயாரிக்கின்ற தொழிற்சாலைக்கு போயிருந்தேன். அங்க இருக்கின்ற தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர் இருந்தாங்க. அவர்களெல்லாம் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அப்போ அண்ணா திமுக ஆட்சியில் உங்களுக்கு எப்படி வருமானம் வந்தது, எப்படி ஊதியம் வந்தது, இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு எப்படி ஊதியம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அவர்கள் சொன்னாங்க எல்லாம் லைவில் இருக்குது, அப்படியே படமா எடுத்துட்டு வந்திருக்கோம். இல்லைன்னா திமுக வேணும் எடப்பாடி பழனிசாமி அங்க சாத்தூர்ல போய் பேசுறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 மந்திரி விடுவாங்க, இல்லை 2 கூட்டணி கட்சி தலைவர் விட்டு பேச வைப்பாங்க. அதுக்கு தான் ஆதாரத்தோட நான் அந்த தொழிலாளரோட புகைப்படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் சொன்னாங்க அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு நாளைக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் எங்களுக்கு ஊதியம் கிடைச்சது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பயங்கர கெடுபிடி, இந்த தொழிலே எங்களால் செய்ய முடியல,
இப்போ எங்களுக்கு 150 ரூபாய் 200 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு கிடைக்குது, இது எங்களுக்கு போதாது என்று அவர்கள் சொன்ன பேட்டி நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கேட்டா புள்ளி வர்த்து சொல்றார். இங்க வந்து நாட்டு மக்களை பாருங்க திரு ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, வேதனை அடைகிறார் என்பதை பார்த்து தெரிஞ்சு பேசுங்க. அந்த காலத்துல அரசர் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பார், மன்னர்கிட்ட கூப்பிட்டு அரசர் கேட்பார், நாடு எப்படி இருக்கு பாரு, நாடு செழித்து இருக்குது, மும்மாரி மழை பெய்கிறது, மக்கள் சுபட்சமா வாழ்றாங்கிறார். அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு போச்சு, விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசி என்ன சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன், நாங்களே சொன்னா பொய் சொல்றேன்னு சொல்லுவார் இந்த ஸ்டாலின். பச்சரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்துது. இப்ப பச்சரிசி சாப்பாடு அரிசி 77 ரூபா. பொன்னி புழுங்கரிசி 1 கிலோ நான் வாங்கிட்டு வந்த கடையில் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் 2021 50 ரூபா 1 கிலோ அரிசி, இப்போ 72 ரூபா 1 கிலோ பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்றைக்கு 1 கிலோ திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது. திமுக ஆட்சியில் 1 கிலோ கடல் எண்ணெய் 190 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400 ரூபாய்க்கு விற்குது. தோரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபா, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 130 ரூபா. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79 ரூபா, திமுக ஆட்சியில் 120 ரூபா. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு, விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது. இதை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எதுவுமே இல்லையே. ஏழை மக்கள் படுகின்ற துன்பம் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிவதில்லை, கண்டுகொள்ளவில்லை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கிறது. விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று அமைச்சு அதுல 100 கோடி ரூபாய் ஒதுக்கி நம்முடைய உணவுத்துறையின் மூலமாக இன்னைக்கு புளி விலை ஏறுது. தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு புளி விலை ஏறுது. எங்க புளி விலை குறையும்? தருமபுரி. அங்க போய் புளி வாங்கிட்டு வந்து இங்க அந்த உணவுத்துறையின் மூலமாக நாங்கள் விற்பனை செய்யும். அதை அந்த விலையேற்றத்தை தடுத்து நிறுத்துவோம். இது மாதிரி உணவுப் பொருள் விலை எப்பொழுதெல்லாம் விலை ஏறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு சென்று அந்த நிதியை பயன்படுத்தி அங்கிருந்து பொருள் வாங்கி நம்முடைய உணவு துறையின் மூலமாக அதை விற்பனை செஞ்சு விலை கட்டுப்பாட்டில் வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது இந்த ஆட்சியில் ஏழை மக்களை பார்க்கிறாங்களா? ஏழை மக்களுடைய பிரச்சனையை பார்க்கிறாங்களா? ஏழை மக்களுக்கு கஷ்டத்தை உணர்றாங்களா? எதுவுமே கிடையாது. அவர்கள் பார்ப்பதெல்லாம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதை தவிர்த்து வேற எதுவுமே திமுக குடும்பத்துக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு வீடு திமுக ஆட்சியில் வீடே கட்ட முடியாது. இன்றைக்கு ஒரு யூனிட் எம்சான் அண்ணா திமுக ஆட்சியில் 3000, இன்றைக்கு 5500 ரூபாய் எம்சான். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000, திமுக ஆட்சியில் 4500. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 70000. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபா, இன்னைக்கு ஒரு செங்கல் 10 ரூபா. சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240, திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 340, 350. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு அவள் வீடு கட்டுவதற்கு சிமெண்ட் அந்தந்த ஊராட்சி ஒன்றிய பகுதியிலிருந்து நகராட்சியிலிருந்து அம்மா சிமெண்ட் 190 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு திமுக ஆட்சியில் எவ்வளவு விலை உயர்ந்திருக்குது, கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது. இதையெல்லாம் நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியுமா? முடியுங்களா? அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரிப்பையில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட வீட்டு மனையே இல்ல, ஏழைகளுக்கு வீட்டு மனை இல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இல்ல. அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அம்மா உயிரோடு இருக்கின்றவரை ஏழை மக்கள் நல்லா வாழ வேண்டும், அதற்கான திட்டங்களை தீட்டி
அந்த திட்டத்தின் மூலமாக ஏழை மக்கள் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்குண்டான சூழலை உருவாக்கி தந்தாங்க. இருவரும் தலைவர் வழியிலே அண்ணா திமுக கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை அண்ணா திமுக அரசு உருவாக்கும். அதே போல இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற போது எல்லா குடும்ப அட்டைக்கும் தைப்பொங்கல் என்று 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம். 2500 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களும் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தார். ஒழுகிற வெள்ளம். நீங்க திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட ஒழுக வெள்ளத்தை கொடுப்பதை கண்டு உடனடியாக போய் அங்கிருந்த குடோன்ல போய் அதை சோதனை பண்ணாரு. அதுல கிட்டத்தட்ட 2 டன் வெள்ளம் ஒழுகிற வெள்ளத்தை வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஏழை மக்களுக்கு கொடுப்பதிலே கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு, இரட்டை வேடம் போடுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுக கட்சி 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்டாங்க. அதுல இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, அமைச்சர்லாம் சொல்றாங்க 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்றாங்க. நிறைவேற்றிருக்காங்களா? இப்போ 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படுறாங்க. உயர்த்தினாங்களாமா? இல்ல. அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆயிட்டது. இந்த ஆட்சியில் அதுதான் சாதனை. ரேஷன் கடையில் ஏற்கனவே கொடுக்கப்படுகின்ற சர்க்கரை கூடுதலாக 1 கிலோ கொடுக்குறாங்களாமா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் கடன் வாங்கி இருந்தாங்க படிப்பதற்காக. அந்த கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? இப்படி ஏராளமான திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தினர் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அதோடு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக். தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் அமைக்கப்பட்டோம். சுமார் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் அமைச்சோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் உடனடியாக அம்மா மினி கிளினிக் சென்று அங்கே சிகிச்சை பெறலாம். அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா மூடிட்டார். இது நியாயமா? ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது தவறா? அந்த திட்டத்தை ரத்து செய்வது மாபெரும் துரோகம் அல்லவா? ஏழைகளுக்கு செய்கின்ற துரோகம் அல்லவா? அது மட்டுமல்ல, மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 அம்மா மினி கிளினிக் நாங்கள் முதல் கட்டமாக திறந்தோம். ரத்து செஞ்சிருக்கிறீங்க. அது 4000 அம்மா மினி கிளினிக்காக திறக்கப்படும். எங்கெல்லாம் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த பகுதியெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை தொடருவோம் அண்ணா திமுக. அது மட்டுமல்ல, இன்னைக்கு திமுக தலைவர் சொல்றாரு நலன் காக்கும் ஸ்டாலின். இப்பதான் 4 வருஷம் கழிச்சு மக்களை பத்தி சிந்திச்சிருக்கார். நலன் காக்கும் ஸ்டாலின். உங்க உடல் நலத்தை காருங்க, உங்க உடல் நலத்தை பார்த்துக்குங்க. இன்னைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் பேர் வைக்கிறதெல்லாம் முதலமைச்சர் பிரபலமானவர். பேர் வைப்பதில் பிரபலமான முதலமைச்சர் திரு ஸ்டாலின். ஒரு திட்டத்தை அறிவிச்சா உடனே பேர் வச்சிருவார். இந்த பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அப்புறம் உங்களோட ஸ்டாலின் தினம் ஒரு பேர் அறிவிப்பாரு, அப்படி போட்டோ ஷூட் எடுப்பாரு, பத்திரிகையில ஊடகத்தில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு கதை. நலன் காக்கும் திட்டம் இது என்ன இதனால என்ன பிரயோஜனம்? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கிட்ட இந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும். தமிழ்நாடு முழுவதும் கிராமத்திலிருந்து நகர வரை 15 லட்சம் மருத்துவ முகாமை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி இருக்கிறோம். அதுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டி
நலங்காக்கும் ஸ்டாலின் பேர் வச்சுக்கிட்டார். எங்க நாம கொண்டாந்து திட்டத்துக்கு இவர் பேர் வைக்கிறதா வேலை, வேற எதுவுமே புதிய திட்டம் கொண்டாந்து அதனால மக்கள் இதுவரை நன்மை பெற்ற சரித்திரமே இல்லை. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கேயே நல்ல சிகிச்சை அளிக்கணும் என்பதற்காக புதிதா ஏற்கனவே ஆரம்ப சுகாதாரம் இருக்குது, புதிதா தமிழ்நாடு முழுவதும் 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வந்து அந்த பகுதிக்கின்ற மக்களுக்கு முறையான சிகிச்சை அளித்த அரசு அதிமுக அரசு. நடமாடும் மருத்துவ குழு 416 அமைச்சோம். அது பூரா எங்கெல்லாம் மக்கள் இந்த நோய்வாய்ப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் நேரடியாக சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையம் அதை தரம் உயர்த்தி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார 168 கூடுதல் மருத்துவரை நியமித்து கூடுதல் படுக்கை 30 படுக்கை கொண்ட மருத்துவமனையை தரம் உயர்த்தி அந்த பகுதியில் மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த படுக்கை வசதியோட சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தது அதிமுக ஆட்சி. எல்லாமே அதிமுக ஆட்சியில் செயல்பட்ட திட்டம். பேரை மட்டும் வச்சு வச்சு தினந்தோறும் பத்திரிகையில் ஊடகத்தில் போட்டோ ஷூட் போட்டு வெளியிடுறது இன்றைய முதலமைச்சருடைய சாதனை. அதோட இது கிராமம் நிறைந்த பகுதி. இந்த கிராமம் நிறைந்த பகுதியில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 41% பேர், அதாவது 3,81,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அவர்கள் 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் மருத்துவ கல்வியிலே தேர்வு செஞ்சு அவர் மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சது. அதை அதிமுக அரசு எண்ணி எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எங்களுடைய அம்மாவுடைய அரசு எண்ணி அந்த ஏழை மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள்ளிடுவதற்கிடையே கொண்டது சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தமிழகத்தில் அரசு பள்ளி படித்த 2818 மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த உள்ளிடஒதுக்கீட்டின் மூலமாக அந்த இடம் கிடைத்த தேர்வு பண்றவர்களுக்கு அந்த பொருளாதார வசதி கிடையாது, மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்து தேர்வு செஞ்ச அந்த மாணவ மாணவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று சொல்லி ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்றைக்கு MBBS படிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அதிமுக சாதனை. ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஏழைகளுக்காக உதவி செய்கின்ற கட்சினா அதை நிரூபணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திமுக இப்படி ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து ஏழை மக்களுக்கு ஏதாவது சாதனை படிச்சிருக்குதா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது விலையில்லா வேஷ்டி விலையில்லா சேலை கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது முறையா கொடுப்பதில்லை. வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுப்பதில்லை, சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுப்பதில்லை, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்கின்ற பொழுது ஒவ்வொரு தைப்பொங்கல் வருகின்ற பொழுதும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அந்த விலையில்லா வேஷ்டி சேலை உரிய நேரத்தில் தரமா கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆதரவால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உடனே ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். சேலை வழங்குவோம். அதே போல இது நகராட்சி. இந்த நகராட்சியில் கடைக்கு வரி 150% போட்டாங்க, வீட்டுக்கு 100% வரி போட்டாங்க, மின்கட்டணம் 67% உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு, குடிநீருக்கு வரி போட்டாச்சு. வரி போடாத இதே கிடையாது, எல்லாம் வரி போட்டாச்சு. வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது பெரிய சுமையை சுமத்தி அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுமா? அதேபோல கொரோனா காலம், கொரோனா காலத்தில் ஓராண்டு நம்முடைய மக்களுக்கு வேலை இல்லை. அப்படி அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடையிலையும் 1 வருஷம் விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். போட்டோம்லமா 1 வருஷம் ஓராண்டு அம்மா உணவகத்தில் விலையில்லா உணவு கொடுத்தோம். அதோட ஏழை குடும்பத்தில் இருந்த முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 வேளை சுட சுட அவர் வீட்டுக்கு எடுத்து சென்று அம்மா உணவகத்தின் மூலமாக சமூக கூடத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட உணவை வழங்கிய ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்த அதிமுக அரசு.
அதனால கொரோனா காலத்தில் நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியல, கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியல. அப்படிப்பட்ட காலகட்டம் ஓராண்டு உருண்டோடி போயிட்டது, மன உளைச்சல் இருந்தாங்க. அதை அரசு தெரிந்தவுடன் பள்ளி மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்த. ஆல் பாஸ் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, அவர்கள் தேர்ச்சி பெற்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை எல்லா பகுதியிலும் வெளியிட்டிருக்காரு. இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற சில பணிகள் பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சாத்தூர் நகரத்தில் அதிநவீன வசதி கொண்ட அரசு புதிய மருத்துவமனை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. வெம்பக்கோட்டை மற்றும் சாத்தூரில் புதிய தாலுகா அலுவலகம் கொண்டு வரப்பட்டது. சாத்தூர்ல ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டணம் கட்டப்பட்டது. அரசு கலைக்கல்லூரி, அரசு தொழிற்பயிற்சி ITI புதிய கட்டணம் அதிமுக கட்டி கொடுக்கப்பட்டது. சாத்தூர் மக்களின் நீர் ஆதாரமாக திகழும் வைப்பாற்றில் புதிய பாலம் கட்டப்பட்ட. இந்த பாலம் நாங்க தான் கட்டி கொடுத்தோம். தடுப்புன வைப்பாற்றில் நாங்க தான் கட்டி கொடுத்தோம். 125 கோடி மதிப்பீட்டில் சீவலப்பேரி குடிநீர் திட்டம் அதிமுக கொண்டு வரப்பட்டது. சுமார் 520 கோடி மதிப்பீட்டில் விருதுநகர், சாத்தூர், அருப்புக்கோட்டை நகராட்சிகளுக்கு தாமிரபரணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டுக்குடி திட்டத்தை அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி துவங்கப்பட்டு கடந்த 4 ஆண்டு காலமாக விடியா திமுக ஆட்சியில் அந்த பணி ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் விரைவாக துரிதப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். சாத்தூர் வைப்பாற்றில் சாக்கடை கலக்காத வண்ணம் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை மற்றும் வாறுகால் திட்டம் கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சியில். சாத்தூரில் புதிய கோட்டாச்சலும் கட்டி கொடுக்கப்பட்டது. மரியுரணி கண்மாயை தூர்வாரப்பட்டு மக்கள் பயன்படுத்தும் வகையில் பூங்கா அமைத்து நடைபயிற்சி செய்யும் வண்ணம் கொண்டு வரப்பட்டது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளும் அதிநவீன மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளில் உள்ள கிராமங்களும் தரமான சாலை அமைக்கப்பட்டது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சியில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தனித்தனி நீர்த்தேக்க தொட்டி அமைத்து மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு அதிமுக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போல சில கோரிக்கைகள் இந்த தொகுதியின் சார்பாக கொடுத்திருக்கிறீங்க. சாத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான இருக்கன்குடி அணை, வெம்பக்கோட்டை அணை தூர்வார வேண்டும் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சி முடிந்தவுடன் தூர்வாரப்படும். சாத்தூர் வைப்பாட்டு கரையில் உள்ள பழைய பூங்காவை புதுப்பித்து மக்கள் பயன்பெறும் வகையில் நவீன பூங்காவாக மாற்றப்பட வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கேன். அதுவும் நிறைவேற்றப்படும். சாத்தூர், சிவகாசி, ராஜபாளையம் ஆகிய ஊர்களை இணைக்கும் ஆலங்குளத்தில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் அமைத்து கொடுக்கப்படும். ஆலங்குளம் முதல்நிலை ஊராட்சியில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. அங்கே ஒரு மருத்துவமனை கேட்டிருக்கிறீங்க. அங்கே ஆரம்ப சுகாதாரம் புதுசாக அமைத்து கொடுக்கப்படும். இன்னும் பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.